இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்ராஹிம் நபி உதாரணமாக அளவில் கண்டேன், நீ என்ன நினைக்கிறாய் என்று யோசித்துக்கொள் என்று கூறினார்கள். முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? இந்த பிள்ளைகள்லாம் மார்க்க பற்றோட வளர்த்துந்தா இப்படி எல்லாம் சிக்கிறாங்க. இன்னும் மதரசாக்கு சரியான நேரத்துல அனுப்புறதுல அலட்சிய காட்டுறாங்க. அப்புறம் எப்படி இந்த பிள்ளைங்க சரியான முறையில மார்க்க கல்வி கத்துக்குவாங்க? ரூபினா ரூபிசினா என்ற பெண்கள் கூட சொல்றாங்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வருவதற்கு எங்க பெற்றோர்கள் தான் எங்களை ஊக்க வைத்தாங்கன்னு. இன்னும் சந்தோஷப்படுவாங்களா என்று கேள்வி எழுப்பி அவங்களுடைய வாதத்தை அழகான முறையில வைத்தாங்க சுகானா அவங்க. அதற்கு பேசுங்க, இப்படி பெத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிச்சிடலாம், ஆனா மறுமையில தப்பிக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பெத்தவங்க மேலேயே பழிய போட்டுக்கிட்டு கொண்டாடினார்கள். இன்னும் பிப்ரவரி 14 உயிர் பலிகளும் சமூக சீர்கேடுகளும் அசிங்கங்களும் மற்றும் கற்பு பறிபோகும் நிலையும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இல்லவே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் சமுதாயத்தில் இருக்கும் மீடியாக்கள் தான். கொஞ்சம் கூட ஏற்படும் வெட்க கேடான விஷயங்கள் ஒருபுறம் இருக்க, இதையெல்லாம் என்கிற அளவுக்கு இந்த காதல் என்ற சீர்கேடால் எத்தனை உயிர்கள் பலி போகின்றது. அதனால தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் விபச்சாரத்திற்கு அருகில் கூட நெருங்காதீர்கள், அது வெட்கக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது என்று கூறுகிறது. இப்படி குரான் வெட்கக்கேடானது என்று கூறுகிற இந்த விஷயத்தை எனவே நானும் என்னுடைய அணையும் அடுக்கடுக்கான ஆதாரத்தை அள்ளி